என்னடா நீ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்ன்றி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசன்காண்டி தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் லண்டன் தமிழா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாளுங்க. ஏன்னா நம்ம ஒரு நம்ம வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா ஒரு கோல் வச்சுருப்போம். அந்த கோல் அடைய போகும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே போல் தாங்க நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகும்போது ஃபஸ்ட்டு இருந்த எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 3 சப்ஸ்கிரைபர் தான். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து 4 டிஜிட் நம்ம வந்துவிட்டோம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம தொட்டுட்டோம். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸு பிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸிலாம் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வீடியோ போடுறோம், நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இல்லாட்டி பார்த்துட்டு லைக் கூட பண்ணாமல் அப்படியே போயிடுவாங்க. நிறைய பேர் அப்படி தான், நானுமே அப்படி தான். நிறைய சேனல் நான் பார்ப்பேன், பிடிக்கலன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். ஸோ அது வந்து நான் தப்பு சொல்ல விரும்பல. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்கும்ல. ஸோ சப்ஸ்கிரைபர் அடைகிறது வந்து ஈஸியான விஷயம்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். என்னோடய ஜேர்னி, அதாவது 3 சப்ஸ்கிரைபர்லேருந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்த விரும்பலை. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ், என்னோடய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு விசேஷ நாளில் வந்து என்ன பண்ணுவோம், கேக் கொத்தி கொண்டாடுவோம், சாப்பாடு வாங்கி நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிடுவோம், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. நானும் அப்படி பண்ணியிருக்கேன். இந்த நல்ல நாளில் வந்து, நல்ல நாள்னு ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு அச்சீவ்மெண்ட்டில் ஒரு யூடியூபருக்கு இது ஒரு அச்சீவ்மெண்ட். ஏன்னா நீ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்ன்றி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஈச் ஸ்டெப்பே எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் தாங்க. 3லேருந்து 1000 எங்கே வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பு, ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வரப்போகும்போது அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நான் ஒரு 800 பேரை சம்பாதிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 200 பேரை வந்து நான் கட்டாயப்படுத்தி நம்ம ஃபேமிலி, நம்ம சரௌண்டிங், நம்ம ஃப்ரெண்ட்ஸு நீ பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லி நம்ம சொல்லியிருந்துருப்போம். மிச்ச 800 பேர் 850 மெம்பர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி அவங்களா பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் முன்னாடி சொன்னது போல் ஒவ்வொரு விசேஷத்தினால வந்து நம்ம கேக் வெட்டி கொண்டாடுவோம். நானுமே நிறைய கேக் வெட்டி கொண்டாடியிருக்கேன். ஆனால் எனக்கு நாள் போக போக என்ன ஆச்சுன்னா, நம்ம இப்போ எனக்கு பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கேக் வாங்கி நானே சாப்பிட்டு நம்ம ஃபேமிலிக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துறதுல வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குதா அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ கிடைக்கல. ஸோ நாட்கள் போக போக நான் என்ன நினச்சேன்னா, நம்மளுக்கு டெய்லியும் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது, போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்குது, செலவு காசு இருக்குது. ஸோ சில விசேஷத்தினால தான் நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்களை பற்றி நினைப்பாங்க. ஸோ எனக்கு நாள் ஆக ஆக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஏன் மற்றவங்களுக்கு பண்ணக்கூடாது, நம்மளே கேக் வாங்கி நம்மளே சாப்பிட்டோன்னா அது எந்த விதத்தில் நியாயம் என்றது எனக்கு தெரியல. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அது அவங்க பெர்ஸ்பெக்டிவில் வந்து என்னால் சொல்ல முடியாது. என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் என்னோடய பர்த்டேக்கு வந்து நான் கேக் வெட்டி சாப்பிட்றதோட, நான் ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அவங்க அந்த நாளுக்கு உள்ள தேவையான உணவு அவங்களுக்கு கிடைக்க போகும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வந்தனால நான் என்ன யோசித்தேன்னா, இது ஒரு அச்சீவ்மெண்ட், எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ அதனால் இந்த அச்சீவ்மெண்ட் அடைஞ்சனால எல்லாம் உங்களால் தான் இந்த அச்சீவ்மெண்ட் அடைய முடியுது. அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்ட்ரெயிட்டாக இப்போ என்கிட்ட கையில் கேஷ் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஏடிஎம் போய்ட்டு கேஷ் எடுத்துகிட்டு முதல்ல சாப்பாடு தாங்க ஒவ்வொரு மனிதனுக்கு தேவை. நம்ம ஏன் வேலை செய்கிறோம், சாப்பிடணும், நல்லா சாப்பிட்ணுன்றதுக்காண்டி தானே. ஸோ அதனால் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுற மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் நான் வந்து முக்கியமாக நான் ஒன்று சொல்ல போகிறேன். அதாவது என்னென்னா, நான் வந்து யார் போய் கொடுக்க போகிறேன், அவங்களோட ரியாக்ஷன் என்ன, நான் என்னோடய பெருமைக்காண்டியோ இந்த வீடியோ நான் பண்ண போகிறதில்ல.
பண்ணவும் மாட்டேன். நான் எந்த விஷயத்தையுமே என்னோடய பெருமைக்காண்டி நான் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசன்காண்டி தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் சொன்னது போல் சாப்பாடு வாங்கி சாப்பாடு தேவையாக இருக்கும் தெரியுமா, அந்த மக்களை பார்த்து நான் போய் கொடுக்க போகிறேன். பட் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை நான் காமிக்க போகிறதில்ல. இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஏடிஎம் போகிறோம். ஏடிஎம் போயிட்டு காசு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருட்களை வாங்கி யாருக்கு தேவை இருக்கோ அவங்க நம்ம பார்த்து கொடுத்துருவோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஏடிஎம் போகிறோம், பணத்தை எடுக்கிறோம். மக்களே, ஏடிஎம் போகிறோம் இல்லையா, சரி நம்ம ஊரை காமிக்காமல் போயிடக்கூடாதுல்ல. இதுதான் நம்ம ஊர். இடம் பேர் வந்து மௌலிவாக்கம். ஆனால் இது வந்து பாய் கடைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே ஒரு பாய் வந்து ஒரு கடை வச்சுருந்தாரு அப்போ 90s. ஸோ அந்த கடை வச்சு தான் ஸ்டாப்பு இது பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த கடை இங்கே தான் இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு பாய் கடை வச்சுருந்தாருன்னு சொல்லியிருந்தாங்க, அது இந்த இடத்துல தான். ஸோ இதை ஸ்டாப்பாக வச்சு அந்த பாய் கடையில் இறக்கி விடுங்க, பாய் கடையில் இறக்கணும்னு சொல்லிட்டு அது பாய் கடை ஆயிடுச்சு. இதுதான் அந்த ஆர்ச். இந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் நம்ம வீடு இருக்குது. ஆக்சுவலாக என் பக்கத்துக்கு வீட்டில் உள்ள ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஆர்ச்செல்லாம் காமிடா, எல்லாருக்கும் தெரியட்டும்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் இந்த ஆர்ச்சை உங்களுக்கு காமிச்சேன். இந்த தெருக்குள்ளே போனாலே நம்மளுக்கு நம்ம வீடு வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 5 minutes வாக் இருக்கும் இந்த தெருவில். எல்லாமே இருக்குங்க நம்ம தெருவில். ஸோ நம்ம போய் ஏடிஎம் போயிட்டு காசு எடுத்துட்டு கிளம்பிடுவோம். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning, and this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting, and I'll never look back, moving on till I get it all. And we all got dreams, we all want things, but what you gonna do for it, how you gonna move for it? மக்களே, ஒரு வழியாக வந்து நம்ம பிளான் பண்ணபடி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டோம். அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டாங்க, தேங்க்ஸ் சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு நல்ல நாளில் வந்து இப்படி ஒரு பண்ண காரியம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் கேக் வாங்கி வெட்டுறது வந்து உங்கள் பர்த்டேக்கோ இல்லை உங்கள் ஸ்பெஷல் டேக்கோ நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது வந்து தப்புன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். அது தப்பு கிடையாது. நீங்கள் அப்படி பண்ணலாம், அது பண்ணாமலே இருக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி, அந்த நல்ல நாளில் வந்து உங்களால் முடிஞ்ச உதவி, நான் டெய்லியும் பண்ணணுன்னு சொல்ல விரும்பலை, உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா அதையும் பண்ணுங்கள். பட் அந்த நல்ல நாளில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ அந்த சந்தோஷத்தை வந்து மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது இன்னும் உங்களுக்கு டபுள் மடங்காக சந்தோஷத்தை தரும். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு தாட்டோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழா. வணக்கம்.